பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டில் ஆல்ஃபா கிடையாது. ஸோ நல்ல லாபம் ஈட்ட முடியாது. இது பரவலாக நிலவும் ஒரு கருத்து. இக்கருத்து உண்மைக்கு புறம்பானது, பொய்யானது. எப்படி? பங்கு சந்தையில் நேரடியாக முதலீடு செய்பவர்கள், ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுகளில் பணத்தை போடுபவர்கள், இரண்டு வகை முதலீட்டாளர்களுக்கும் சில திறன்களும் குணாதிசயங்களும் இருந்தால் மட்டுமே சிறந்த லாபம் பெற முடியும். அப்ப சந்தைக்கு புதியவர்களும் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்களும் என்ன செய்வது? கவலைப்படாதீங்க. கடந்த 20 வருடங்களில் பங்கு சந்தையின் பிராட் இண்டிசஸ் கொடுத்த லாபத்தை பாருங்க. இந்த பிராட் இண்டிசஸை ட்ராக் செய்யும் இண்டெக்ஸ் ஃபண்ட் அல்லது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் ETF, இவைகளில் முதலீடு செஞ்சாலே 13 to 16% வரை லாபம் கிடைக்கும். சந்தை புரிதல் அதிகமான பிறகு ஃபேக்டர் அடிப்படையில் உள்ள மொமெண்டம், வேல்யூ, லோ வாலட்டிலிட்டி போன்ற பேசிவ் ஃபண்டுகளில் நீங்கள் முதலீடு செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட தொழில் அல்லது வணிகத்துறை அதிக லாபம் அளிக்கும்னு நீங்கள் நம்பினா தீமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்டுகளிலும் பணத்தை போடலாம். ஸோ சந்தையில் நேரடியாகத்தான் பங்கு பெறணுங்கிற அவசியம் இல்லை. ஆபத்தும் செலவும் குறைவான பேசிவ் ஃபண்டுகளில் முதலீடு செய்தாலே போரும். உங்கள் முதலீட்டு பயணம் வெற்றிகரமாக அமையும்.